தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மதுரை RKIS அகாடமி. நம்ம இந்த யூடியூப் சேனல் வழியாக தொடர்ச்சியாக பொது தமிழுக்கான இலவச தேர்வுகள்ன்றது பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வீடியோ வகையில் இன்னைக்கு வந்து 7வது வினாவுக்கான ஒரு விடை குறிப்பு அப்படின்றது பார்க்க போகிறோம். இப்போதான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னோம்னா நம்ம ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான அந்த ஷெடியூல் வந்து நம்ம டெலகிராம் சேனல் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஷெடியூல் எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதன்படி தொடர்ச்சியாக நம்ம ஒரு 15 முழு தேர்வுகள் அப்படின்றத வைத்திருக்கோம். ஸோ அதன் வகையில் இன்னைக்கு 7வது தேர்வு. ஸோ மீதி இருக்கக்கூடிய தேர்வுகளை குரூப் 2க்கு ஏற்ற வகையில் நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கணுன்றதுக்காக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி GS மற்றும் PC TNUSRB அந்த போர்டுக்கான எக்ஸாமினேஷனுக்கான டெஸ்ட் ஷெடியூல் எல்லாமே நம்ம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஃபர்தரான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்காக சிலபஸே நம்ம மேலே கொடுத்துருக்கோம். எந்த சிலபஸ்லேருந்து இன்னைக்கான தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன்லேருந்து கேட்டிருக்கோம். ஸோ இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா முகப்பு செய்திகள் இருக்கும், அரசு சார்ந்த அந்த GOs இருக்கும், அதே நேரத்தில் கட்டுரைகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் வாசித்து அதற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த வினாக்களுக்கு வந்து நம்ம பதில் அளிக்கக்கூடிய வகையில் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஃபுல்லாக இருக்கக்கூடிய வினாக்கள் எல்லாமே இருக்கும். அதே நேரத்தில் ஊமை தொடருடைய பொருள் அறிதல், ஊமை தொடர்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 200லேருந்து 250 இருக்குது மொத்தத்துக்கு. ஸோ நம்மளுடைய இந்த 11th 12th எல்லா புத்தகங்கள் சிறப்பு தமிழ் எல்லாத்தையும் சேர்த்திங்க அப்படின்ற பட்சத்தில். ஸோ அதே நேரத்தில் மரபு தொடரும் பழமொழியுடைய பொருள் அறிதலும், அதே நேரத்தில் ஆவண உள்ளடக்கங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் GOs அப்படின்றது கவர்மெண்ட்டோடைய ஆர்டர்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு 100 வினாக்கள் எடுத்திருக்கோம். என்னுடைய சேர்ந்தே நீங்களும் கொஷின்ஸ் அப்படின்றது கொடுங்க. கடைசியில் 100க்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் பெறுறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏதாவது ஒரு கேள்விக்கு உங்களுக்கு புரிதல் இல்லை அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டீம்லேருந்து உங்களுக்கு கமெண்ட்லேயே வந்து ஆன்சர் வந்து பண்ணிடுவாங்க. ஏதாவது உங்களுக்கு ஒரு முக்கியமான டாபிக் நடத்தணுன்ற பட்சத்தில் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவை உங்களுக்கு அதை நடத்தி கொடுப்போம். இப்போ என்னோட சேர்ந்தே நீங்களும் தேர்வு கொடுங்க. டேரெக்டாக இப்போ நம்ம கொஷினுக்குள்ள வந்துடலாம். லெட்ஸ் இன்டு திஸ் டாபிக். முதல் கேள்வி அப்படின்றது பாருங்க, குத்துக்கல்லுக்குள்ள குளிரா வெயிலா? அதாவது குத்துக்கல்லுக்குள்ள குளிரா வெயிலா அப்படின்ற பழமொழிக்குரிய விளக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது குத்துக்கல் எப்படி இருக்கும், எதையும் கவலைப்படாம, குளிர்னா என்ன வெயில்னா என்ன, எதையும் கவலைப்படாம இருக்கும். ஸோ அப்ப எதை பற்றியும் கவலை இல்லாமல் இருத்தல் அப்படின்றதா இதற்கான விடை. அடுத்து 2வது வினா பாருங்க, பின்வரும் பத்தியை படித்து கீழ்காணும் 11லிருந்து 15 வரை வினாக்களுக்கு சரியான விடையை தேர்க. திருநெல்வேலி பகுதி வளம் செழிக்க செய்யும் ஆறு வந்து தாமிரபரணி. இதனை தன்பொர்ணை ஆறு நதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி என பல கிளை ஆறுகளாக பிரிந்து திருநெல்வேலி நீர்வளம் மிக்க மாவட்டமாக செய்கிறது. திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிப்பது உழவு தொழில். இந்த உழவு தொழிலானது நம்மளுடைய முக்கியமான தாமிரபரணி ஆற்றின் மூலம் இங்கு உழவு தொழில் நடைபெறுதுன்னு சொல்றாங்க. இங்கு குளத்து நீர் பாசனமும் கிணற்று பாசனமும் கூட பயன்பாட்டில் உள்ளன. 2 பருவங்களில் நெல் பயிரிடப்படுகிறது. எத்தனை பருவங்கள்ல? 2 பருவங்கள்ல நெல் பயிரிடப்படுகிறது. மானாவாரி பயிர்களாக சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துகள், காய்கனிகள், பருத்து, பயிறு வகைகள் போன்றவை பயிரிடப்படுகின்றன. இங்கு விளையும் வாழைத்தார்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகம், கேரளா போன்ற பிற மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகிறது. ஸோ தமிழ்நாட்டிலே நெல்லிக்காய் உற்பத்தியில் நெல்லை மாவட்டம் தான் முதலிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வைத்து கிட்டத்தட்ட ஒரு 5 வினாக்கள் அப்படின்றது இந்த பேசேஜை படிச்சது மூலமா கேட்க போறோம். ஸோ என்னன்னு பாருங்க, நெல்லை மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மை பங்கு வகிக்கக்கூடிய தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உழவு தொழில். நம்ம அதை பார்த்துட்டோம். அடுத்து 3வது என்ன பாருங்க, தன்பொர்ணை நதி என அழைக்கப்பட்ட ஆறு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தாமிரபரணி. ஸோ தன்பொர்ணை அப்படின்றது தாமிரபரணி, ஆண்பொருணை அப்படின்ற என்ன நதி அப்படின்றத கீழே நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்து 4வது வினா பாருங்க, மேற்காணும் பத்தியை படித்து கீழ்காணும் விடைகளில் பொருந்தாத ஒன்றை தேர்க. காரையாறு, பச்சையாறு, அதே மாதிரி சேர்வலாறு, இது எல்லாமே வந்து கிளை நதிகள் அப்படின்றது பார்த்தோம். இதுதான் தன்பொர்ணை தாமிரபரணி தான் அதுல மெயினே, அதாவது முதல் நதியே. ஸோ அப்ப இது எல்லாமே கிளை நதிகள், இதுதான் முதல் நதி. அப்ப இதுதான் வேறுபட்ட ஒன்று. அடுத்து 5வது வினா பாருங்க, நெல்லிக்காய் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் தமிழக மாவட்டம் என்ன? நெல்லிக்காய் உற்பத்தியிலே தமிழகத்திலே முதலிடம் வகிப்பது நம்மளுடைய திருநெல்வேலி, அதாவது நெல்லை மாவட்டம். அடுத்து 6வது வினா பாருங்க, பழம் நழுவி பாலில் விழுந்தது போல ஊமையால் விளக்கப்படும் பொருளை தேர்க. பழம் நழுவி பாலில் விழுந்துருச்சு. அப்ப நீங்க இப்ப பாலுக்கு ஆசைப்பட்டுருக்கீங்க, திடுதுப்புன்னு பழமும் சேர்ந்து விழுந்துருச்சுன்னா என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி பாலுன்றப்ப. அப்ப பழம் நழுவி விழுந்துருச்சுன்றப்ப இரட்டிப்பு மகிழ்ச்சி அப்படின்றது வந்து இதற்கான ஒரு கரெக்டான விடை. 7வது வினா பாருங்க, ஆசிரியர் நடத்திய பாடம் என் மனதில் டேஷ் பதிந்தது. ஸோ ஆசிரியர் நடத்தக்கூடிய பாடம் இல்லது நீங்க ஒரு படிக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுடைய மனதுல வந்து பசுமரத்தாணி அப்படின்னா ரொம்ப உறுதியாக வந்து பதிந்தது அப்படின்றது பதில். 8வது வினா பாருங்க, பாரியின் பரம்பு மலையின் புகழ் உலகெங்கும் பரவியது. சரியான உவமை பொருளை தருக. பாரியனுடைய பரம்பு மலையுடைய புகழ் வந்து உலகம் ஃபுல்லா இருந்துச்சான். ஸோ அப்போ அதை எப்படி உவமையில சொல்றாங்க அப்படின்னா, குன்றின் மேலிட்ட விளக்கு போல. குன்றுக்கு மேல வைக்கக்கூடிய விளக்கு எப்படி தெளிவாக அனைவரிடத்திலும் தெரியுமோ அதே மாதிரி பாரியனுடைய புகழ் உலகெங்கும் பரவியது அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்து 9வது வினா பாருங்க, ஊமைக்கேற்ற சரியான பொருளை தேர்க. பசுமண் களத்துள் நீர் பெய்திரில் இயற்று அப்படின்றத சொல்றாங்க. ஸோ திரும்ப சொல்றேன், பசுமண் களத்துள் நீர் பெய்தீட் இயற்று அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா, பெய்தியற்று அப்படின்றது வந்து நிலையாமையை குறிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வரியா இருக்கு. அடுத்து 10வது வினா பாருங்க, நானும் என் தோழியும் டேஷ் இணைந்தே இருப்போம். நானும் என் தோழியும் ரொம்ப இணைந்தே இருப்போம். எப்படி இணைந்திருப்போம்? நகமும் சதையும் போல. எது ஒன்று இல்லாட்டினாலும் ஒன்றுன்னா அதனோட யூஸாக இருக்காது. ஓகே, ஒன்று டேமேஜாக இருக்கும். அதே மாதிரி தான் நானும் என் தோழியும் நகமும் சதையும் போல இணைந்தே இருப்போம். 11வது வினா பாருங்க, மேற்காணும் பத்தியை எடுத்து கீழ்கண்டவற்றில் பொருந்தாத ஒன்றை தேர்க. ஸோ பத்தியில் என்னென்ன இருக்கு? இந்த வினா வந்து நம்ம அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த திருநெல்வேலி லெசன் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் பருத்தி, சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துக்கள்லாம் வந்து இந்த மானாவாரி பயிரும் இரட்டை பயிரும் பார்த்துருந்தோம். அப்போ நெல்லிக்காயின்றது அதில் இல்லாத ஒன்று. ஸோ அப்போ அதுதான் பொருந்தாத ஒன்று. அடுத்து 12வது வினா பாருங்க, அறிஞர் அண்ணாவின் புகழ் டேஷ் பாருங்கும் பரவியது. பார்னா உலகம். அப்ப அறிஞர் அண்ணாவினுடைய புகழ், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, உலகங்களும் புகழ் வந்து யாருடையது? பாரியோடையது பரவச்சு. அப்ப அதே தான் இதுவும் குன்றின் மேலிட்ட விளக்கு போல அனைவருக்கும் தெளிவாக தெரியும் வகையில வந்து பரவுச்சு. அதாவது பாருங்கும் அப்படின்றப்போ உலகம் எங்கும். அடுத்து 13வது வினான்றது பாருங்க, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. அத்தி பூத்தார் போல. அத்தி பூத்தார் போல. அத்தி எப்போ பூக்கும்? எப்பயாவது ஒரு வாட்டி பூக்கும். அப்போ அரிதான செயல். உடலும் உயிரும் போல. உடலும் உயிரும் எப்படி இருக்கும்? ஒற்றுமை. ஒன்று பிரிஞ்சு ஒன்று இருக்காது. அப்போ ஒற்றுமை. ஆற்றில் கரைத்த புலி போல. ஆற்றில் போயிட்டு நீங்க புளியை கரைச்சு புலி ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு பயனின்மையா இருக்கும். அடுத்து இடி விழுந்த மரம் போல. இடி விழுந்துருச்சுன்னா மரம் எப்படி இருக்கும்? அதுக்கும் உயிர் இருக்குனால வேதனையா இருக்கும். அப்போ 4, 1, 2, 3 எங்க இருக்கு? ஆன்சர் வந்து பி. அடுத்து 14வது வினான்றது பாருங்க, வெய்ப்புரை தோல் என்ற ஊமை தொடரின் பொருளை தேர்க. வெய்ப்புரை தோல். வெய்ப்புரை தோலினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூங்கில் போன்ற தோல். மூங்கில் போன்ற தோல் எப்படி? ரொம்ப ஒரு கடினத்தன்மையோட இருக்கும். அதாவது ரொம்ப கடினமாக இருக்கும். அதை தான் வந்து அப்படி குறிப்பிடுறாங்க. அடுத்து 15வது வினான்றது பாருங்க, கொக்கக்க கூம்பும் பருவத்து எனும் திருக்குறள் உணர்த்தும் ஊமையின் பொருள் என்ன? கொக்கக்க கூம்பும் பருவத்து அது என்ன உணர்த்தும்னா, காத்திருத்தல உணர்த்தும். காத்து எப்படி கொக்கு வந்து தன்னுடைய காலம் வரும்போது காத்திருந்து அதை எப்படி தனக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளுமோ அதே மாதிரி நம்மளும் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்றதான் கொக்கக்க கூம்பும் பருவத்து. 16வது வினா பாருங்க, கண்ணனுக்கு வேலை கிடைக்கவில்லை உணவுக்கே தாளம் போடுகிறான் என்னும் மரபு தொடர் உணர்த்துவது. ஸோ கண்ணனுக்கு வேலை கிடைக்கவில்லை உணவுக்கே தாளம் போடுகிறான் என்பது எது உணர்த்துது அப்படின்னா, ரொம்ப துன்பத்தில் இருக்கக்கூடிய நிலையை வந்து உணரும். அப்ப துன்பப்படுத்துதல் அப்படின்றது ஆன்சர். 17வது வினா பாருங்க, முருகன் கையிலிருந்து பொருளை இழந்து விட்டான் அவன் ஒரு டேஷ். ஸோ சரியான மரபு பொருள். அவன் கையில் இருக்க பொருள் எல்லாத்தையும் இழந்துட்டானா அவன் ஒரு பெருஞ்செலவானியா இருப்பான். செலவானின்றப்ப ரொம்ப அதிகமாக செலவு பண்றவங்க, அதுலேயே ரொம்ப ரொம்ப அதிகமாக செலவு பண்றவங்க மோஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல வந்து குறிப்பிடுவாங்க. மோஸ்ட்ன்றது ரொம்ப அதிகம், அது எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னா அதை விட ரொம்ப அதிகம் அப்படின்றதான் பெருஞ்செலவானி அப்படின்றது. அடுத்து 18வது வினா பாருங்க, கதிரவனுக்கு உலகில் நடப்பது எதுவும் தெரியாது அவன் ஒரு. ஸோ அவனுக்கு உலகில் நடக்கிறது எதுவுமே தெரியாது, அவன் ஒரு கிணத்து தவளை இல்லைன்னா ஒரு புத்தக பூச்சி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 19வது வினா பாருங்க, பொருந்தாத இணையை தேர்க. ஆழம் பார்த்தல். ஆழம் பார்த்தல்னா ஒருவருடைய மனநிலையை அறிதல். ஒருகை பார்த்தல். ஒருகை பார்த்தல்னா 2ல் 1 பார்ப்போம்னா சண்டை போடுதல். அடுத்து நீர் பூத்த நெருப்பு போல. நீர் பூத்த நெருப்பு போலனா ஒற்றுமை இல்லாமல் இருக்கு கிடையாது. நீர் பூத்த நெருப்பு எப்படி இருக்கும்? ஒரு அணையக்கூடிய நிலைமையில நல்லா ஸ்ட்ராங்கா எரியும். ஸோ அப்போ அது வந்து இது கிடையாது. பூசி முழுகுதல். அப்போ ஒரு விஷயத்தை மறைக்கிறதா பூசி முழுகுதல். அப்போ ஆன்சர் என்ன? பொருந்தாத இணை சி. அடுத்து 20வது வினான்றது பாருங்க, விடைக்கேற்ற சரியான பொருளை அதாவது ஊமைக்கேற்றது. எரிமன்னர் வைத்தோறு போல. ஸோ இது ஒரு முக்கியமான திருக்குறள். ஓகேவா? இது உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னோம்னா, வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தோறு போல கெடும். அதாவது ப்ரிகாஷியஸாக நீங்கள் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வரக்கூடியது நடக்கக்கூடியது அப்படின்ற விஷயங்களை நீங்கள் ஆராயமாக அடுத்தடுத்து போகும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, ஒரு எரி பக்கத்தில் வைக்கக்கூடிய ஒரு வைக்கோல் போல். அப்போ எரியக்கூடியதுன்னா இப்போ வைக்கோல் டக்குன்னு எப்போ வேணாலும் பார்த்துக்கிறோம். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டேபிலிட்டியாக அவங்க லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லும். ஸோ அப்போ இது என்னது? இதில் எரிமுன்னர் வைத்தோறு போலனா எரிக்கு பக்கத்தில் வந்து வைத்தோறுனா வைக்கோல் வைக்கப்படக்கூடியது. அப்போ அது வந்து அழிவை குறிக்கும். அடுத்து 21வது வினான்றது பாருங்க, 21வது வினாவிலிருந்து 25வது வினாக்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பேசேஜை படிச்சுட்டு நீங்க வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். எஸ் பாருங்க, வழக்கு ஒன்றில் சாட்சி அளிக்க நீதிமன்றத்திற்கு தமது மாணவர்களுடன் வந்திருந்தார் தமிழறிஞர் ஒருவர். அக்கால ஆங்கிலேய நீதிபதிகளுக்கு மொழிபெயர்த்து சொல்ல அதிகாரிகள் இருப்பார்கள். தமிழர்கள் சாட்சியத்தை ஆங்கிலத்திலே சொல்ல ஆரம்பிக்க குறுகிய மனம் கொண்ட நீதிபதி அதை ஏற்றுக்கொள்ள மனம் ஒப்பாமல் தமிழில் கூறி சொல்லி உத்தரவிட்டார். அவர் உடனே அஞ்ஞான்று எலி எல நானாளி போதின்வாய் ஆழிவரம் பணத்தே காலேற்று காலோட்ட புக்குழி என்று துவங்கினார்.
மொழிபெயர்ப்பாளர் திணறி போனார். கோபமுற்ற நீதிபதி ஆங்கிலத்தில் பேச கூறி உத்தரவிட்ட அவர் மறுத்து தமிழிலேயே கூறினார். அவரது மாணவர் மற்றவர்களுக்கு புரியும்படி விளக்கினார். சூரியன் தோன்றுவதற்கு 4 நாளிகை முன்னர் கடற்கரையோரம் காற்று வாங்க சிறுநடைக்கு புறப்பட்ட போது என்பது அவர் கூறியதற்கு பொருள். இத்தகைய மொழித்திறன் கைவர பெற்றவர்தான் ஆறுமுக நாவலர். ஸோ யாழ்ப்பாண கவிஞர் உங்களுக்கு தெரியும். ஸோ அருட்பாவை எதிர்த்து மருட்பான்னு எழுதினவர். வசன நடை கைவந்த வள்ளலார் என புகழப்படும் ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணம் நல்லூர்ல பிறந்தவர். தமிழ், வடமொழி, ஆங்கிலம் எனும் மும்மொழி புலமை பெற்றவர். தமிழ் நூல் பதிப்பு, உரைநடை ஆக்கம், பாடசாலை நிறுவுதல், அச்சுக்கூடம் நிறுவுதல், கண்டன நூல்கள் படைத்தல். கண்டன நூல் தான் அந்த மருட்பா வந்திருக்கும். அச்சுக்கூடம் யாழ்ப்பாணத்துல அவர் தான் நிறுவுறதுக்காக தான் எங்க வந்திருப்பார், நம்ம மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய சென்னைக்கு வந்திருப்பார் அந்த காலத்துல. ஸோ அப்ப அங்க இருக்கக்கூடிய ஆதீனத்துல என்ன பண்ணியிருப்பாருன்னா பாடல் பாடியிருப்பாரு. ஸோ அந்த ஆதீனம் தான் அவருக்கு நாவலர்ன்ற பட்டம் கொடுத்துருப்பாங்க. அதனாலதான் அவருடைய பேர் ஆறுமுக நாவலர்னு இருக்கு. அடுத்து சைவ சமய சொற்பொழிவு என பன்முகை ஆளுமை பெற்றவர். திருக்குறள், பரிமேலழகர் உரை, சூடாமணி நிகண்டு, நன்னூல், சங்கர நமச்சிவாயர் விருந்துரை என்று பல நூல்களை பதிப்பித்தார். இலக்கண நூல்கள், பூமி சாஸ்திரம் முதலான பாடநூல்கள் அவரால் ஆக்கப்பட்டன. புராண நூல்களை வசனமாக எழுதி அதனை அனைவரும் படிக்கும் எளிய வடிவமாக மாற்றினார். தமது இல்லத்தில் அச்சுக்கூடம் நிறுவி பல நூல்கள் அச்சிட்டார். திருவாடுதுறை ஆதீனம் இவருக்கு நாவலர் பட்டம் வழங்கியது. சொன்ன ஒரு ஆதீனம் கொடுத்தாங்கன்னு, எந்த ஆதீனம் கொடுத்தாங்க? திருவாடுதுறை ஆதீனம் கொடுத்தாங்க. ஆதீனங்களுக்கெல்லாம் ஹெட் திருவாடுதுறை ஆதீனம் தான். அங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னாலே அங்க வேலையோ இல்லை அங்க ஒரு பட்டமோ கொடுத்தாங்கன்னா தமிழ்நாடு முழுக்க தோற்றப்படுவாங்க. அடுத்து திருவாடுதுறை ஆதீனம் இவருக்கு நாவலர் பட்டம் வழங்கியது. பெர்சிவல் பாதிரியார் விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்க்கும் இவருக்கு உதவினார். விவிலியத்தை தமிழ்ல மொழிபெயர்ப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆறுமுக நாவலர். பட் அதற்கு முன்னரே இங்க மொழிபெயர்த்திருப்பார். யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சீகன் பால்கு தமிழ்ல பிரிண்டிங் பிரஸ் கொண்டு வந்திருப்பார் இல்லையா, நம்மளோட ட்ரங்குபார்ல கொண்டு வந்தப்போ அவர் தமிழ்லேயே அப்பயே பைபிள் உருவாக்கப்பட்டதா, தமிழ்ல உருவாக்கப்பட்டதா ஒரு குறிப்பு இருக்கு. அதாவது இந்திய மொழிகளிலேயே பைபிள், விவிலியம்ன்றது ஒரு மொழியில மாற்று மொழியில இந்திய மொழியிலேயே வந்துச்சு அப்படின்னா அது தமிழ்னு ஒரு குறிப்பும் இருக்கு. ஸோ இந்த 2 டேட்டாவும் கொஞ்சம் முரணாதான் இருக்கும், அதை தெரிஞ்சுக்கோங்க. ரைட், 21வது வினா பாருங்க. இப்ப கடல் என்னும் பொருள் தரக்கூடிய சொல்லை தேர்க. கடல் அப்படின்றது எந்த சொல் தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆழி அப்படின்றது தெரியும். 22வது வினா பாருங்க. திருவாடுதுறை ஆதீனம் ஆறுமுக நாவலருக்கு வழங்கிய பட்டம் என்ன பட்டம் கொடுத்தாங்க? அவருக்கு நாவலர் பட்டம் அப்படின்றது கொடுத்தாங்க. அடுத்து 23வது வினா பாருங்க. விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்க்க உதவியவர் யார்? இவருடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்சிவல் பாதிரியார் உதவி இருப்பாரு. பட் அதை பண்ணவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆறுமுக நாவலர் தான். ஓகே, அது மிக முக்கியமானது. அடுத்து 24வது வினா பாருங்க. இந்த பெர்சிவல் பாதிரியார் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். எல்லா மேலை நாட்டு அறிஞர்களும் நம்ம தமிழ்நாட்டுக்கு, அதாவது மெட்ராஸ்க்கு வருவாங்க. இவர் மட்டும் டைரக்டா சிலோனுக்கு போனார். அதாவது அந்த காலத்து சிலோன் இப்போ ஸ்ரீலங்கா, இலங்கை அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த நாட்டுக்கு போயிட்டு அங்க யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய ஆறுமுக நாவலருக்கு என்ன பண்றாருன்னா ஆசிரியராக பணிபெற்றார். ஆறுமுக நாவலருடைய மாணவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கதிரைவேலர் பிள்ளை அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. அவர் மிக முக்கியமான நபர். கதிரைவேலர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருவிக்கா இருப்பார் இல்லையா, அவருடைய ஆசிரியரா இருப்பாரு. சோ அப்ப பெர்சிவல் பாதிரியாருடைய மாணவர் ஆறுமுக நாவலர், ஆறுமுக நாவலருடைய மாணவர் கதிரைவேலர் பிள்ளை, அடுத்து அவருடைய மாணவர் திருவிக்கா. சோ இதெல்லாம் மிக முக்கியமான குறிப்புகள். அடுத்து 24வது வினா பாருங்க. நீதிமன்றத்திற்கு தமது மாணவர்களுடன் வந்த தமிழ் அறிஞர் யார்? நீதிமன்றத்திற்கு தமது மாணவர்களுடன் வந்தவர் ஆறுமுக நாவலர். யாரு அப்படி கேஸ் போட்டிருப்பாங்க அப்படின்னா மருட்பான்னு இவர் எழுதியிருப்பார் இல்லையா, அதை எதிர்த்து நம்மளோட வள்ளலாருடைய ஃபவுண்டேஷன் அதை கேஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதற்காக மெட்ராஸ் கோர்ட்டுக்கு வந்திருப்பாரு. 25வது வினா பாருங்க. ஆறுமுக நாவலர் பிறந்த ஊர் என்ன? அவர் ஸ்ரீலங்கால பிறந்தாரு, அதுல யாழ்ப்பாணத்துல பிறந்தாரு, யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய நல்லூர்ல பிறந்தாரு. அப்ப எது கொடுத்தாலும் கரெக்டா அப்படின்னு கேட்டா கிடையாது. அவர் பிறந்த ஊர்னு பார்த்தா நல்லூர், அது இருக்கக்கூடிய மாவட்டம் யாழ்ப்பாணம், அந்த நாடு தான் இலங்கை. அப்போ அந்த ஊர்னு கேட்டிருக்கு, அது நல்லூர். ஸோ அப்ப 25 ஆன்சர். 26வது வினா பாருங்க. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. உடுக்கை இழந்தவன் கை போல. உடுக்கை இழந்தவன் கை போல எப்படி இருக்கும்? ஒரு நட்பா இருக்கும். ஓகே, உடுக்கை இழந்தவன் கை போல. அடியேற்ற மரம் போல. அடியேற்ற மரம் எப்படி இருக்கும்? ஒரு பேஸ்மெண்ட்டே இல்லாதது வீழ்ந்துரும், வீழ்தலா இருக்கும். இஞ்சி தின்ற குரங்கு போல. இஞ்சி தின்றுச்சுன்னா குரங்கு எப்படி தண்ணிக்காக தவிக்கும், அதாவது துன்பமா இருக்கும். இலைமறை காய் போல. மறைபொருளை கொண்டு இருக்கும். ஸோ அப்ப இதை வச்சு நம்ம ஆன்சர் எடுத்துடலாம். 2, 4, 1, 3. ஆன்சர் என்னது? ஏ. 27வது வினா பாருங்க. மக்கள் பண்பில்லாதவரை குறிக்கும் ஊமையை தேர்க. அதான் மக்கள் பண்பில்லாதவரை குறிக்கக்கூடிய ஊமை என்னது? அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர். அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர். அவங்க கிட்ட ஒரு மக்கள் பண்பு இல்லை, ஒரு சான்றோரோட அடைக்கலம் கொடுத்து போகாத ஒரு ஆட்கள் அவங்க மரம் போன்றவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 28வது வினா பாருங்க.
சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும். சுடர் விளக்குனாலும் அதற்கு தூண்டுகோல் வேணும். ஏன்னா ஊமை வந்து என்ன வேணும், ஒரு மனிதனா இருந்தா அவனுக்கு வெறும் உடம்பு மற்றும் மெய் மற்றும் போதாது, அவனுக்கு ஊக்கமும் வேண்டும் அப்படின்ற முக்கியமான குரல் வந்து இது வந்து சொல்லும். 29வது வினா பாருங்க. இருதலை கொல்லி எறும்பு போல. இருதலை கொல்லி எறும்பு போலவே ஊமையால் விளக்கப்படும் பொருள். இருதலை கொல்லி எறும்பு எப்படி இருக்கும், தவிப்புலே இருக்கும். ஓகே, தவிப்புல இருக்கிறது தான் இருதலை கொல்லி எறும்பு போல. 30வது வினா பாருங்க. குன்றேறி யானை கண்ணற்றாள். குன்றேறி யானை கண்ணற்றாள் ஊமையால் விளக்கப்பெறும் பொருள் என்ன, குன்றேறி யானை வந்து இப்போ இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். ஓகே, பாதுகாப்பாக உணரும். ஸோ அதை தான் அப்படி சொல்கிறாங்க. 31வது வினா பாருங்க. மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். அதாவது தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய ஒரு தண்ணி வந்து என்ன பண்ணும், கல் மேலே பட்டு கல்லையும் கரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அது எப்படி இருக்கும், பழக அப்படின்னா தொடர்ச்சியாக பழக தெரியாததும் தெரியும், உங்களால் எல்லாமே செய்ய முடியும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, திரும்ப செய்தால் தான் அது வந்து பழக்கமாகும். 32வது வினா பாருங்க. கூடா நட்பு டேஷாய் முடியும். கூடா நட்பு கேடாய் முடியும். கூடா நட்பு எதாய் முடியும், கேடாய் முடியும் என்பது ஆன்சர். 33வது வினா பாருங்க. கற்றாரை காமுறுவர். பொருத்தமான பழமொழியை தேர்க. கற்றாரை கற்றவருக்கே தெரியும் அப்படின்னோம்னா பாம்பினுடைய கால் பாம்பறியும் அப்படின்றது. அடுத்து 34வது வினா பாருங்க. பின்னொன்று நம்பிக்கையை கொடுக்கும் பழக்கம், அதாவது அதனுடைய பழமொழியை தேர்க. ஸோ அப்போ தாயை போல பிள்ளை நூலை போல சேலை கிடையாது. ஆடிப்பட்டம் தேடி விதை கிடையாது, நம்பிக்கை கொடுக்காது. மண்குதிரைக்கு நம்பி ஆற்றில் இறங்காதே கிடையாது. அப்போ தை பிறந்தால் வழி பிறக்கும், அதுதான் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான பழமொழியாக அமையும். அடுத்து 35வது வினா பாருங்க. நண்பால் கலந்தமையால் திருந்தது போல. நண்பால் கலந்தமையால் திருந்தது போல அப்படின்றப்ப யாரை பற்றி சொல்லுவோம்னா தீய நண்பர்களுடைய நட்பை பற்றி சொல்லும். தீய நண்பர்களுடைய நட்பு, அவங்களுடைய பழக்கத்தை பற்றி சொல்லும். அடுத்து 36வது வினா பாருங்க. அவசர கொடுக்கை என்ற மரபு சொல்லின் பொருள் என்ன? அவசர கொடுக்கை அப்படின்னோம்னா ஒரு எண்ணி செயல்படாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, டக்குன்னு முடிவு பண்ணுறது. நீங்கள் விரைந்து செயல்படுதல்னு நினைப்பீங்க, கிடையாது. விரைந்து செயல்படுறவங்க யோசிச்சு செயல்வாங்க. எண்ணி செயல்படாதவங்க அவசர கொடுக்கையாக வந்து முந்திரி கொட்டைன்னு சொல்லுவாங்களே, அப்படி செயல்படுவாங்க. 37வது வினா பாருங்க. தெற்கில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு ஆங்கில அரசு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது. வாய்ப்பூட்டு என்ற சொல்லினுடைய பொருள் என்ன? வாய்ப்பூட்டு அப்படின்னோம்னா மௌனமாக இருக்கிறதுக்காக கிடையாது, பேசக்கூடாதுன்னு. ஓகே, அவர் எந்த இடத்துலையும் பேசணும்னா ஏதாவது கலகம், பிரிட்டிஷ்க்கு எதிர்த்து கலகம் ஏற்பட்டுரும் அப்படின்றதுக்காக அவருக்கு இங்கே சவுத்துலேயும் மேலே திலகருக்கு வந்து நார்த்லேயும் வந்து போட்டிருப்பாங்க. அடுத்து 38வது வினா பாருங்க. இளங்கோவின் குடும்பத்தினர் டேஷ் வேளாண்மை தொழில் செய்து வந்தனர். ஸோ இளங்கோவினுடைய குடும்பத்தினர் எப்படி பாரம்பரியமாக, அதை வந்து பாரம்பரியம்னா பரம்பரைனா எப்படி சொல்லுவாங்க, வாழையடி வாழையாக வந்து வேளாண்மை தொழில் செய்து வந்தனர். அடுத்து 39வது வினா பாருங்க. மரபு தொடரனுடைய பொருள் அறிக. முதலை கண்ணீர். ஸோ முதலை கண்ணீர் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொய் அழுகையாக இருக்கும். ஒரு விஷயம் தேவைப்படுறதுக்காக பொய்யான அழுகை இருக்கும் இல்லையா, குழந்தைகள் அழுவாங்க இல்லையா, பொய்யான அழுகை மாதிரி. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் தேவைன்னா அது பேர் தான் வந்து முதலை கண்ணீர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து 40வது வினா அப்படின்றது பாருங்க. அறிஞர் அண்ணா அரசியல் வாழ்வில் கொடிகட்டி பறந்தார். மரபு தொடரனுடைய பொருளை அறிக. ஸோ கொடிகட்டி பறந்தார் அப்படின்றதுக்கு, ஸோ கொடிகட்டி பறந்தார்னா எப்படி இருந்தார், தனிப்புகழோடு விளங்கினார். கொடிகட்டி பறந்தார் அப்படின்றப்ப எதை சொல்லணும், தனிப்புகழோடு சிறந்து விளங்கினார். 41வது வினா பாருங்க. ஏட்டுச்சுரக்காய் கூட்டுக்கு உதவாது. ஏட்டுச்சுரக்காய் கூட்டுக்கு உதவாது. அதாவது படிப்பறிவு மட்டும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வைக்காது, அதனோடு சேர்ந்து பட்டறிவும் இருக்கணும். பட்டறிவுனா அனுபவ அறிவு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நல்லா படிச்சிருந்தா மட்டும் போதாது, உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லுவோம். அப்போ டி. அடுத்து 42வது வினா பாருங்க. கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி. கந்தையானாலும் கசகி கட்டு, கூழானாலும் குளித்து குடி. பழமொழி உணர்த்தக்கூடியது என்னது, உங்களுடைய முக்கியமான சுத்தத்தை வந்து உணர்த்தக்கூடிய சுத்தம், டிசிப்ளின், ஒழுக்கம், எதை வேணாலும் சொல்லலாம். 43வது வினா பாருங்க. சரியான ஒன்றை தேர்க. ஆட்டுப்பாகன், ஆட்டு இடையன், ஆடு மேய்ப்போன், ஆட்டு காவலன். ஸோ ஆடு மேய்க்கிறவர் வந்து ஆட்டு இடையன் அப்படின்னு தான் சொல்லணும், அதுதான் மரபு. அது என்ன சொல்லுவாங்க, ஆட்டு இடையன். ஸோ அப்போ ஆன்சர் பி. 44வது வினா பாருங்க. சரியான ஒன்றை தேர்க. தென்னநாற்று, தென்னங்குருத்து, தென்னங்கன்று. தென்னம் பிள்ளைன்னு சொல்லணும். ஓகேவா, தென்னம் பிள்ளை, தென்னம் பிள்ளை அப்படின்னு சொல்லணும். ஆட்டு இடையன் அப்படின்னு அதை சொல்லணும். 45வது வினா பாருங்க. சரியற்ற ஒன்றை தேர்க. கோழி குஞ்சு, கீரிக்குட்டி, பசங்கன்று, பன்றிக்குட்டி. ஸோ இது தெரியும் உங்களுக்கு, என்னது கீரி பிள்ளை அப்படின்னு வரணும். கீரி பிள்ளை, அணில் பிள்ளை, தென்னம்பிள்ளை, இது 3 வந்து வரிசையாக வரும், அது மட்டும் நான் வச்சுக்கோங்க. அடுத்து கீழ்காணும் பக்தியை படித்து 46ல இருந்து 50 வரை உள்ள வினாக்களுக்கு சரியான விடையை தேர்க.
5½ வயதில் திருமணம் செய்து கொடுக்கப்பட்ட பெண் ஒருவர் தன் குடும்பத்தாரிடமே கல்வி கற்றார். கதை கூறுவதில் ஆர்வம் கொண்டிருந்த அவர் தன் கற்பனை ஆற்றலால் தோழியர்களுக்கும் புதிய கதைகளை உருவாக்கி கூறினார். அதை கண்ட அவரது கணவர் அப்பெண்ணின் படைப்பாற்றலை ஊக்குவிக்க பல நாடகங்களுக்கு அழைத்துச் சென்றார். அப்பெண்ணுக்கு நாடகம் எழுத வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது. ஆனால் ஓரளவு மட்டும் எழுத தெரிந்த தன்னால் நாடகம் எப்படி எழுத முடியும் என்று அவர் வருந்திய போது அவரது தோழி நாடகத்தை அவர் சொல்ல சொல்ல தான் எழுதுவதாக கூறி ஊக்கப்படுத்தினார். இப்படிதான் அப்பெண் தன்னுடைய முதல் நூலான இந்திரமோகனா மிக முக்கியமான நூல் என்ற நாடக நூலை வெளியிட்டார். அவர்தான் நாவல் ராணி, கதாமோகினி, ஏக அரசி என்றெல்லாம் நம் அழைக்கப்படுகின்ற தம் சமகால எழுத்தாளர்களால் இது பண்ணக்கூடியவங்க வைமுகோ, அதாவது வைத்தமாநிதி முடும்பை கோதைநாயகி அம்மாள் ஆவார். இவர் ஜெகன்மோகினி என்ற இதழை 35 ஆண்டுகள் நடத்தி வந்தார். பேர் என்னது? ஜெகன்மோகினி. அடுத்து பெண் எழுத்தாளராகவும் வாசகர் வட்டத்தையும் உருவாக்கினார். காந்தியத்தின் மீது பற்றும் உறுதியும் கொண்டிருந்த இவர் தம் எழுத்துக்களால் மட்டுமின்றி மேடை பேச்சின் மூலம் காந்திய கொள்கைகளை பரப்புரை செய்ததோடு விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று சிறைக்கும் சென்றார். தமிழக பெண் வரலாற்றில் தனித்து அடையாளம் காட்டப்பட வேண்டிய சிறப்புக்குரியவரான வைமுகோ அவர்கள் 115 நாவல்கள் 115 நாவல்கள் எழுதியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. குடும்பமே உலகம் என்று பெண்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் வீட்டிற்கு வெளியே உலகம் உண்டு என்பதை பெண்களுக்கு தன் வாழ்வின் மூலம் இனம் காட்டிய பெருமைக்குரியவர் வைமுகோ அம்மையார். ஸோ இந்த பேசேஜ் இப்போ நம்ம படிச்சிட்டோம். ஸோ இதில் 46லேருந்து 50 வினாக்கள், அந்த கிட்டத்தட்ட ஒரு 5 வினாக்களுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஸோ 46வது வினா பாருங்க. வைமு கோதைநாயகி என்ற பேரில் உள்ள வை என்பதனுடைய விரிவாக்கம் என்ன? வை என்றால் வைத்தமாநதி பார்த்தோம் இல்லையா? வைத்தமாநதி அப்படின்றது பார்த்தோம். முடும்பை கோதைநாயகி அம்மாள். ஸோ அடுத்த 47வது வினா பாருங்க. வைமுக்கு எழுதிய 115 நூல்கள் என்பனவை என்னது? இவங்க நாவல்கள் தான் எழுதினாங்க. பிகாஸ் இவங்க ஒரு நாவல் ராணி அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்து 48வது வினா பாருங்க. வைமுகோ அம்மாள் அவர்களால் 35 ஆண்டுகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட இதழ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன இதழ் நடத்தினாங்க? ஜெகன்மோகினி நடத்தினாங்க. 49வது வினா பாருங்க. வைமு கோதைநாயகி அம்மாவின் படைப்பாற்றலை ஊக்குவித்தவர் யார்? அவருடைய படைப்பாற்றலை ஊக்குவித்தவர் யார்? அவருடைய கணவர். அவருடைய தோழி என்ன பண்ணாங்க? அவர் சொல்ல சொல்ல ஊக்கப்படுத்தி எழுத சொன்னாங்க. ஓகேவா? அடுத்து 50வது வினா என்னது? வைமுகோ அம்மாள் திருமணம் செய்த போது அவரின் வயது என்ன? அவங்க திருமணம் செய்த போது அவங்களுக்கு 5½ வயசு. ஓகே, 5½ வயசு என்பதை நான் வச்சுக்கோங்க. அடுத்து 51வது வினான்றது பாருங்க. மரபு தொடர் பற்றிய கூற்றுகளில் எவை சரியானது என தேர்க. இணைமொழிகள் போன்று கருத்தாளமும் நடையாளமும் கொண்டது. மரபு தொடர்ன்றது இணை அழகும் அதாவது கருத்தாளமும் கொண்டதான் கேட்டால் எஸ், கொண்டது. இவை தொன்று தொட்டு வழக்கில் பயன்படுத்த வருகிறது. எஸ், மரபுனாலே தொன்று தொட்டு பாரம்பரியமாக, அதாவது வாழையடி வாழையாக வரும். ஸோ அதுவும் கரெக்டு. இவை காலத்திற்கு ஏற்ப இயல்பாக மாறும் தன்மை கொண்டது. காலத்திற்கு ஏற்ப மாறாது. மாறுச்சுன்னா அது அழிஞ்சிருக்கும். அப்போ மரபு தொடர்னே ஒன்று இருக்காது. ஸோ அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்றது தவறு. 1, 2 சரி. எங்க இருக்கு? ஆன்சர் ஏ. அடுத்து 52வது வினா பாருங்க. தலையில் வைத்து கொண்டாடுதல் என்ற மரபு தொடர் உணர்த்துவது என்ன? தலையில் வச்சு கொண்டாடுவாங்க அப்படின்னா என்னது? ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க அப்படின்றது அர்த்தம். அதாவது ரொம்ப அப்படின்ற தமிழ் அர்த்தத்தை குறிக்கும். அதாவது பெரிதும் மதித்தல். அடுத்து 53வது வினா அப்படின்றது பாருங்க. கரையேறுதல் என்னும் மரபு தொடர் உணர்த்துவது என்ன? கரையேறுதல். ஸோ கரையேறுதல் அப்படின்னா ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு போதல். அப்ப துன்பத்திலிருந்து மீளுதல் தான் கரையேறுதல் என்பது அர்த்தம். அடுத்து 54வது வினா பாருங்க. மலையேறி விட்டது என்னும் மரபு தொடர் உணர்த்துவது. மலையேறி விட்டதுன்னா எல்லாமே மறைஞ்சு போயிருச்சு அப்படின்னு நினைப்பீங்க. இதெல்லாம் இல்லாமல் போயிருச்சுன்னு நினைப்பீங்க. கிடையாது. மலையேறி விட்டதுன்னா மாற்றம் பெறுதல். மலை எப்படி மாற்றம் பெறுதல் அப்படின்னு புத்தகத்தில் இருக்கு. ஸோ ஆன்சர் இதுதான். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிளாஸ்லேயே நிறைய தவறுகள் மலையேறி விட்டதுக்கு பண்ணீங்க. ஸோ மலையேறி விட்டதுன்னா மாற்றம் பெறுதல். அது மறைஞ்சு போதோ இல்லை அழிஞ்சு போதோ இல்லாமல் போதோ அதெல்லாம் எதுவும் இருக்காது. அடுத்து 55வது வினா பாருங்க. வைமுகோ அம்மாள் திருமணம் செய்த போது அவர்களின் வயது என்ன? 5½ வயசு. அடுத்து 56வது வினா பாருங்க. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஸோ பஞ்சாய் பறத்தல். ஸோ பஞ்சா பறக்கிறது அப்படின்னோம்னா அலைஞ்சு திரிதல். அப்போ 2. உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவாக தெரியும். அடுத்து கொட்டி எழத்தல். மிகுதியாக பேசுறது தான் கொட்டி எழத்தல். அடுத்து பேலன்ஸ் எடுப்பார் கைப்புலனே யார் எது சொன்னாலும் கேட்காம பண்றது. அப்போ 2, 3, 4, 1. 2, 3, 4, 1 ஆன்சர் பி. அடுத்து 57வது வினா பாருங்க. அரசனின் மனம் மதில் மேல் பூனை போல் இருந்தது. மரபு தொடரின் சரியான பொருளை தருக. மதில் மேல் பூனை அப்படின்றது எப்படி இருக்கும்? இங்கே லெஃப்ட்லையும் தவ முடியாமல் ரைட்லையும் தவ முடியாமல் குதிக்கும். ஓகேவா? அதாவது லெஃப்ட்ல தவனாலும் அடிப்படும், ரைட்ல தவனாலும் அடிப்படும். ஸ்ட்ரெயிட்டாகவும் போகாது. எங்கிட்டு தவணும்னு ரொம்ப நேரம் யோசிச்சுக்கு இருக்கும். அது பேர் தான் மதில் மேல் உள்ள பூனை. அப்போ குழப்பமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க.
அடுத்து 58வது வினா பாருங்க. நிறைகுடம் நீர் தழும்பலில் மரபு தொடர் உணர்த்துவது என்ன? நிறைகுடம் எப்போதும் நீர் தழும்பாது, அதாவது அது வந்து தன்னை விட எதையும் பிறருக்கு கொண்டு போகாது, கீழே சிந்தாது, அது அடக்கமாக இருந்து கொள்ளும். அதான் ஆன்சர். அப்ப அடக்கம். அடுத்து 59வது வினா பாருங்க. ஆழம் பார்த்து காலை விடு. ஆழம் பார்த்து காலை விடு மரபு தொடர் உணர்த்துவது. ஆழம் பார்த்துனா உண்மை அறிந்து, தெளிவான நிலை அறிந்து காலம் விடு. ஓகே, முன்னெச்சரிக்கைன்னு 10 பாடத்தோம் கிடையாது. அப்போ உண்மை அறிந்து காலம் விடுது. அடுத்து 60வது வினா பாருங்க. கண்ணன் படிப்பில் கண்ணாயிருக்கிறான். கண்ணன் படிப்பிலே கண்ணாயிருக்கிறான் மரபு தொடர் பொருள். ஸோ கண்ணா இருக்கிறான்னா அதை விட்டு வேற பக்கம் கவனம் சிதறாமல் இருக்கான்னு அர்த்தம். ஸோ அப்போ கவனம் சிதறாமல் இருத்தல். 61வது வினா பாருங்க. ஊமை கண்ட கனவு போல. ஊமையால் விளக்கப்படும் பொருள் என்ன? ஊமை கண்ட கனவு போல அப்படின்னோம்னா, இப்போ வாய்ப்பேச முடியாதவங்க ஒரு கனவு கண்டுட்டாங்க. ஸோ அதை வந்து பிறர்கிட்ட கன்வே பண்ணணும். எப்படி கன்வே பண்ணுவாங்க? கன்வேவே பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா பேசி புரிய வைக்க முடியாது. ஸோ அப்போ அவங்க கூட இருக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து தவிப்பு. எப்படியாவது கன்வே பண்ணணும்னு நினைப்பாங்க, இப்போ நினச்சி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஆனால் பண்ண முடியாது, அதுதான் தவிப்பு. அடுத்து 62வது வினா பாருங்க. இரட்டை கிளவி போல் இருங்கள். இரட்டை கிளவி போல் இருங்கள் அப்படின்றது இருக்கு. ஸோ இரட்டை கிளவி போல எப்படி இருக்கும் அப்படின்னோம்னா ஒற்றுமையாக இருக்கும். இரட்டை கிளவி எப்படி இருக்கும்? ஒற்றுமையாக இருக்கும். 63வது வினா பாருங்க. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. கிணறு வெட்டும் போது பூதம் கிளம்பிருச்சு அப்படின்னு நம்ம எதை சொல்றோம்? எதிர்பாராத நிகழ்வு. எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம், கிணத்துக்குள்ள பூதம் இருக்குன்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். ஸோ இது ஒரு எதிர்பாராத நிகழ்வு. அப்ப தற்செயல் நிகழ்வுன்னு இங்கேயே படிச்சிருக்கோம் சார் அப்படின்னா தற்செயல் நிகழ்வு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 64வது வினா பாருங்க. விழலுக்கு இறைத்த நீர் போல. விழலுக்கு இறைத்த நீர் போல, அது வந்து ஒரு பயனற்ற செயலாக இருக்கும், பயன் இல்லாத ஒரு செயல். 65வது வினா பாருங்க. கலங்கரை விளக்கம் போல. கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ் எதற்கு இருக்கும்? ஒரு ஆளுக்கு வழிகாட்டுவதற்காக இருக்கும். ஸோ அது எதற்கு இருக்கும்? வழிகாட்டுவதற்காக. ஸோ கிட்டத்தட்ட 65 வினாக்களுக்கு அப்புறம் 66ல இருந்து 70 வினாக்களுக்கு வந்து கீழ்காணும் பத்தியை வந்து படிச்சுட்டு பதில் சொல்லணும். ஸோ இந்த பத்தி என்னன்னு பாருங்க. தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன். ஸோ புலமை கதிரவன், புலமை பெருங்கடல் ரெண்டு இருக்கும். புலமை பெருங்கடல் ஊவேசாவை பற்றி சொல்லுவோம். புலமை கதிரவன்றதை தேப்போமியை பற்றி சொல்லும். ஸோ இப்போ புலமை கதிரவன் என தமிழறிஞர்கள் போற்றிய தமிழ்மொழி பெரும்புலவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஆவார். இவர் திருச்சிராப்பள்ளி அருகில் உள்ள அதுவாத்தூர் என்னும் ஊரில் பிறந்த இவர் திருவாவடுதுறை மடத்தினுடைய தலைமை புலவராக விளங்கினார். மீனாட்சி சுந்தரனார் தமிழறிஞர்களை தேடி கண்டு வழிபட்டு செவி திறந்து கற்றார். திருவாவடுதுறை மடத்தின் தலைவர் சுப்பிரமணிய தேசிகர், சென்னை தாண்டவராயர், திருத்தணிகை பெருமாள் ஆகியோரிடம் பூக்கள் தோறும் சென்று தேனுண்ணும் மண்டு போல் பாடம் கற்றார். இவர் இயற்றிய சேக்கிலார் பிள்ளை தமிழ் என்ற நூல் இவருடைய பெருமை உணர்த்தும் நூல். தலப்புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர். எகமாந்தாதி, திருபந்தாதி, வெண்பா அந்தாதி ஆகியவற்றை உருவாக்கி புகழ் பெற்றார். மாலை, கோவை, கலம்பகம், பிள்ளைத்தமிழ் ஆகியவற்றை பாடி பெருமை அடைந்தார். ஊவே சாமிநாதர், தியாகராசர், குலாங்காதிரு நாவலர் முதலானோரின் இவர் வந்து மாணவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. மகாவித்வான் திருச்சிராபுரம் மீனாட்சி சுந்தரனார் அவர்களின் புகழ் தமிழ் உள்ளவரையிலும் வாழும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட மிகப்பெரிய பேசேஜ். ஸோ இந்த பேசேஜில் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, எஸ். பட் இதுலன்னு கிடையாது, நம்ம ஸ்கூல் புத்தகங்களே வந்து சில பேர் வந்து எப்படி ஐடியா எடுத்துக்கிறீங்கன்னா, இதுல வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. பட் புலமை கதிரவன்றது யாரு சொல்லுவாங்கன்னா தேப்போமி பத்தி சொல்லுவாங்க. ரெண்டும் ஒரே நபரான்னு கேட்டா கிடையாது. ஸோ தேப்போமி வந்து அவங்க அப்பா வந்து கிராமணி, அதாவது பொன்னுச்சாமி கிராமணி வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர் திருச்சிக்காரர் தான். ஸோ அவர் மாதிரியே தன்னுடைய பையன் இருக்கணுன்றதுக்காக இவருக்கு மீனாட்சி சுந்தரனார்னு பேர் வச்சிருப்பாரு. ஸோ அதை வந்து ஸ்கூல் புத்தகங்கள்ல வந்து ஒரு சில இடங்களில் குழப்பி இருக்கு. ஸோ நீங்களும் அதை வந்து கரெக்டா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஏன் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னோம்னா, இவரை வந்து நவீன கம்பர்னு சொல்லுவாங்க. யாரை சொல்றேன்? நம்மளுடைய தேப்போமியா அவரை வந்து 19ஆம் நூற்றாண்டின் கம்பர், 19 அல்லது 20ஆம் நூற்றாண்டின் கம்பர்னு வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பத்தி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் இந்த ஒரு சில குழப்பங்கள் இருக்கும், அது மட்டும் நீங்க புத்தகத்தின் படியே கரெக்டா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்பதான் வந்து டெஸ்ட்ல உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா கொஸ்டின் கேட்டால் உங்களால ஈஸியா சொல்ல முடியும். அடுத்து இப்ப 66வது வினா பாருங்க. புலமை கதிரவன் இலக்கண குறிப்பு தருக. புலமை கதிரவன். ஸோ புலமை கதிரவன். ஸோ புலமை அது எப்படி இருக்கணும்? கதிரவன் வந்து புலமையா இருக்கும். ஸோ அப்போ வந்து எது எப்படி சொல்றாங்க? உருவகப்படுத்தி வந்து சொல்றாங்க. 67வது வினா பாருங்க. பொருந்தாத ஒன்றை தேர்க. புலமை கதிரவன் ஊவேசா, தியாகராசர், குலாம் காதிர் நாவலர். ஸோ இதுல புலமை கதிரவன் தான் மிகப்பெரிய ஆள், அதாவது மெயின் ஆர்டிஸ்ட். மற்ற எல்லாரும் அவருடைய மாணவர்கள் அப்படின்றத வந்து குறிப்புகள் இருந்துச்சு. அடுத்து 68வது வினா பாருங்க. பத்தியில் உள்ள வடமொழி சொற்களில் பொருந்தாத ஒன்றை தேர்க. திரிபந்தாதி, மகாவித்வான், தலப்புராணங்கள், நாவலர். ஸோ திருபந்தாதி உங்களுக்கு தெரியும், திரினாலே வடமொழி சொல் உங்களுக்கு தெரியும். மகாவித்வான், வித்வான் தேர்வு தமிழுக்காகவும் சான்ஸ்கிரிட்டுக்காகவும் தான் வைக்கப்பட்டது.
தல புராணங்கள். தல புராணம்னா முதல் புராணம், முக்கிய புராணம், அந்த கோவில் உருவாக்கப்பட்ட புராணம், அது வந்து தல புராணம்ன்றது சன்ஸ்கிரிட். ஸோ அப்போ நாவலர் மட்டும் தான் தமிழ் பட்டம், தமிழ் அறிஞர்களுக்கு நாவலர் பட்டம் அப்படின்றது கொடுப்பாங்க. அடுத்து 69வது வினா பாருங்க. மகாவித்வான் மீனா சுந்தரனார் திருவாடுதுறை மடத்தினுடைய என்னவாக பொறுப்பேற்றார், விளங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் தலைமை புலவராக விளங்கினார். என்னதான் இருந்தால் தலைமை புலவராக விளங்கினார். அடுத்து 70வது வினா அப்படின்றது பாருங்க. மீனாட்சி சுந்தரனார் தலப்புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர், விடைக்கேற்ற வினாவை தேர்க. ஸோ மீனாட்சி சுந்தரனார் அப்போ என்ன பாடுவதில் சிறந்தவர், தலப்புராணங்கள் பாடுவர். அப்போ தலப்புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யார்? சிறந்தவர் யார்? மீனாட்சி சுந்தரனார். ஸோ அவ்வளோதான், சிம்பிளான ஒரு வினா. அடுத்து 71வது வினா பாருங்க. திஞ்சுபுலி இடறிய சிதடன் போல. துஞ்சுபுலி இடறிய சிதடன் போல அப்படின்றப்ப இது வந்து எதை குறிக்கும்னா அறியாமையை வந்து குறிக்கும், மிக முக்கியமானது. 72வது வினா பாருங்க. பேரறிவாளன் திரு போல. பேரறிவாளன் திரு, பேரறிவாளன் இருக்கான் அப்படின்னோம்னா அவர் வந்து எல்லாத்தையும் பக்கத்தில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணி அவங்களும் வளருவாங்க. ஸோ அப்போ பலருக்கும் பயனுள்ள வகையில் இருப்பது அப்படின்னு அர்த்தம். அடுத்து 73வது வினா பாருங்க. சுடச்சுடரும் பொன் போல். சுடச்சுடரும் பொன் போல் ஓமையால் விளக்கப்பெறும் பொருள் என்ன? சுடச்சுடரும் பொன் போல் அப்படின்றப்ப ஞானம் வளரும் அப்படின்னு சொல்றாங்க. சுடச்சுடரும் பொன் போல்னா ஞானம் வளரும். 74வது வினா பாருங்க. தாமரை இலை நீர் போல. தாமரை இலை நீர் போல. தாமரை இலை எப்படி இருக்கும்? நீர்ல வந்து அப்படியே தொட்டும் தொடாம பட்டும் படாம இருக்கும். அப்ப எப்படி இருக்கும்? பற்றின்றி இருத்தல். பற்றின்றி இருத்தல் என்பது ஆன்சர். 75வது வினா பாருங்க. தான் உருகி ஒளி தரும் மெழுகு போல. தான் உருகி ஒளி தரும் மெழுகு போல. அப்ப தான் உருகும் மெழுகு, பட் அது என்ன கொடுக்கும்? ஒரு வெளிச்சம் தரும், ஒளி தரும். ஸோ அது என்ன பண்ணுது? அப்ப தியாகம் பண்ணுது. ஓகே, தியாகம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை. 76வது வினா பாருங்க. பழமொழியுடன் பொருந்தாத ஒன்றை தேர்க. பழமொழியோடு பொருந்தாத ஒன்று, பழமொழியோட பொருந்தாது, முதுச்சொல் அப்படின்றது பழமொழி. சொலவடைகள், ஸோ 7th புத்தகத்தில் சொலவடைகள் இருக்கும், அது எல்லாமே பழமொழி தான். முதுமொழி, முதுச்சொல்லும் முதுமொழி பழமொழி தான். புதுமொழின்றது கிடையாது, ஏன்னா அதுவே பழமொழிக்கு ஆப்போசிட்டா இருக்குது. ஸோ அதுதான் பொருந்தாத ஒன்று. 77வது வினா பாருங்க. சுருங்க சொல்லி விளங்க வைப்பது. சுருங்க சொல்லி விளங்க வைப்பது. சுருங்க சொல்லி சின்னதா சொல்லி பெருசா வந்து எல்லாத்துக்கும் புரியுமாறு சொல்வது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழமொழி. அடுத்து 78வது வினா பாருங்க. கார்த்திகை மாசம் டேஷ் கண்ட மாதிரி. கார்த்திகை மாசம் பிறை கண்ட மாதிரி. பிறை கண்ட மாதிரினா நிலவு கண்ட மாதிரி. 79வது வினா பாருங்க. ஒப்பிட்டவரை உள்ளவரும் நினை. ஒப்பிட்டவரை உள்ளவரும் நினை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா எப்பவுமே நீங்க இருக்க வரைக்கும் நினைங்க உங்களுக்கு சாப்பாடு போட்டவங்க அப்படின்றாங்க. அப்ப நன்றி மறவாமை. 80வது வினா பாருங்க. கிரையிங் சைல்டு வில் கெட் மில்க். கிரையிங் சைல்டு வில் கெட் மில்க். இணையான பழமொழி என்ன? அழுத பிள்ளை பால் குடிக்கும். அழுத பிள்ளை பால் குடிக்கும் தான் கிரையிங் சைல்டு வில் கெட் மில்க் அப்படின்றது. அடுத்து 81வது வினான்றது பாருங்க. கல்லில் நார் உரித்தல். கல்லில் நார் உரித்தல். கல்ல நார் உரிக்க முடியுமா? கல்ல நாரை உரிக்க முடியாது. அப்போ அது ஒரு இயலாத செயல். 82வது வினா பாருங்க. சரியான கூட்டு மரபை தேர்க. ஆடு. ஆடு ஆணு இருந்துச்சுன்னா அது வந்து பசுவா இருக்கும். அப்ப பசுவா இருந்துச்சுன்னா அது வந்து நிறை. ஓகேவா? ஏவா இருக்கும். அப்ப ஆடுன்னா ஆட்டு மந்தையா இருக்கும். ஆட்டு கூட்டம் வராது, ஆட்டு தொழுவும் வராது. அப்ப ஆட்டு மந்தை. 83வது வினா பாருங்க. குந்தி தின்றால் குன்றும் கரையும். குந்தி தின்றால் குன்றும் கரையும். அதாவது உழைக்காதவனுடைய செல்வம் எப்பவுமே கரைந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. உட்காந்து சாப்பிட்றா எப்பவுமே கரைஞ்சிரும். 84வது வினா பாருங்க. பிழையற்ற தொடரை தேர்க. இல்லத்தின் அருகே கூரை அமைத்தனர். கூரை அமைப்பாங்களா? கூரை போட்டாங்களா? கூரை வணைந்தாங்களா? எதுவும் கிடையாது. கூரை வந்து வேய்ந்தனர். இல்லத்தின் அருகே கூரை வேய்ந்தனர். 85வது வினா பாருங்க. ஆற்றுனா வேண்டுவது இல். ஆற்றுனா வேண்டுவது இல் எனும் பழமொழி யாருடைய சிறப்பை உணர்த்துகிறது? ஆற்றுனா வேண்டுவது இல், அதாவது கல்வி கற்றவனுக்கு கட்டுச்சோறு கட்ட வேணாம் அப்படின்னு படிச்சவனை பத்தி சொல்லும். 86வது வினா பாருங்க. பழமொழி என்னும் பெயரிலே அமைந்த தமிழின் ஒரே நூல். பழமொழி என்னும் பெயரிலே அமைந்த தமிழினுடைய ஒரே நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா பழமொழி 400 முன்றுரை அறையினாரால் எழுதப்பட்டது. 87வது வினா பாருங்க. பழமொழியை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும். மரத்தை இலை காக்கும் மானத்தை பணம் காக்கும். மரத்தை இலை காக்கும் மானத்தை பணம் காக்கும். 88வது வினா பாருங்க. உடுக்கை இழந்தவன் கை போல. உடுக்கை இழந்தவன் கை போல, இது ஆல்ரெடி பார்த்தோம். உடுக்கை இழந்தவனுடைய கை வந்து நட்பு போல இருக்கும். உடுக்கை இழந்தானா டக்குன்னு கை தன்னை அறியாமலே ட்ரெஸ் உடுக்கைனா எப்படி டக்குன்னு ட்ரெஸ் எடுக்குமோ அதே மாதிரிதான் நட்பும் அப்படின்னு சொல்றாங்க. 89வது வினா பாருங்க. நபில்தோறும் நூல் நயம் போல். நபில்தோறும் நூல் நயம் போல். நபில்தோறும் நல்ல நூல்களை படிப்பவருடைய பண்பு வந்து பெருகிக்கிட்டே போகும். படிக்காதவங்களுடைய வாழ்க்கை சிறுகிக்கிட்டே போகும். ஸோ அப்போ நபில்தோறும் நூல் நயம் போல அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ அது யாருடைய நட்பு? பண்புடையவருடைய நட்பு. பண்புடையவருடைய உறவுன்றிருக்கு கிடையாது, பண்புடையவருடைய நட்பு.
90வது வினா பாருங்க. கனி இருப்ப காய் கப்பம் தற்று. இதில் காய் என்பது கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. காய்னா இன்னாச்சொல். நல்ல சொற்கள் இருக்கும்போது ஏன் இன்னாச்சொற்கள் பேசணும். 91வது வினா பாருங்க. சித்திரை புதுமை போல. சித்திரை பதுமை போல உவமையால் விளக்கு பெறும் பொருள் என்ன? சித்திரை பதுமை அது எப்படி இருக்கும்? சித்திரை பதுமையை பொறுத்தளவுக்கு ஒரு இயற்கை அழகா இருக்கும். சித்திரை பதுமை இயற்கை அழகு. 92வது வினா பாருங்க. உடலும் உயிரும் போல. உடலும் உயிரும் போல. உடலும் உயிரும் எப்படி இருக்கும்? மனமொன்றிய துணையாக இருக்கும். 93வது வினா பாருங்க. அத்தி பூத்தார் போல. அத்தி பூத்தார் போல ஆல்ரெடி பொருத்துகளை பார்த்தோம். எப்படி இருக்கும்? மிக அரிதான ஒரு செயலாக இருக்கக்கூடியது. 94வது வினா பாருங்க. இதுவும் பொருத்துக்களை பார்த்தோம். அவசர கொடுக்கை போல. அவசர கொடுக்கைனா எண்ணி செயல்படாமை. ஸோ விரைவாக செயல்படுதல்னு போட்டுறாங்க, எண்ணி செயல்படாமை. அடுத்து 95வது வினா பாருங்க. ஸோ அடுத்தது காட்டும் பளிங்கு போல. அடுத்தது காட்டும் பளிங்கு போல. அடுத்தது காட்டும் பளிங்கு போல என்ன இருக்கும்? உங்களுடைய முகம். உங்களுடைய முகம் தான் பளிங்கு கல் போல எதை காட்டணுமோ அதை காட்டும். ஸோ மொத்தம் 95 வினாக்கள் அப்படின்றத பார்த்தோம். கடைசியாக இருக்கக்கூடிய 95லேருந்து 100 அப்படின்றது பேசேஜை படித்து அதற்கான விடையை பார்த்து சொல்லணும். ஸோ இந்த பேசேஜ்ன்றது நீங்களும் படிச்சுக்கோங்க. ஸோ கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. தமிழ் மொழியில் மறந்ததும் மறைந்ததுமான சிறந்த செய்திகள் அளவு கடந்து உள்ளன. அவற்றை வெளிக்கொணர்ந்து வீரிய உணர்வுடன் வெளியிட்டவர் அறிஞர் மயிலை சீனி வேங்கடசாமி. அவர் எழுதிய கட்டுரைகள் அனைத்தும் புதிய புதிய சொற்களை புலப்படுத்திய விந்தை படைப்புகள். ராமேஸ்வர தீவு, உறையூர் அழிந்த வரலாறு, மறைந்து போன மருங்காப்பட்டினம் போன்ற தனித்தன்மை கொண்ட அவர் தம் கட்டுரைகள் மயிலை சீனிவாசன். வேங்கடசாமி வரலாற்றில் புதிய வெளிச்சம் பாய்ந்தன. ஸோ அதாவது இவருடைய கட்டுரைகள் தான் வேங்கடசாமி வரலாற்றில் ஒரு புதிய வெளிச்சம் பாய்ந்தன. இங்கே ஃபுல் ஸ்டாப் வராது. கொங்கு நாட்டு வரலாறு, துளுவ நாட்டு வரலாறு. சேரன் செங்குட்டுவன் துளுவ நாட்டு வரலாறுனா, துளுன்றது ஒடிஷாவில் பேசக்கூடிய ஓல்டஸ்ட் லாங்குவேஜ். ஸோ அதாவது மெட்ராஸ் மாகாணத்துக்கு மேலே. ஓகேவா? ஸோ அப்போ துளுவ நாட்டு வரலாறு சேரன் செங்குட்டுவன், மகேந்திவர்மன், அடுத்து நரசிம்மவர்மன், 3ஆம் நந்திவர்மன் முதலிய நூல்கள் அவர் நமக்கு வழங்கியுள்ள வரலாற்று செல்வங்கள். அவருடைய களப்பிரர் கால தமிழகம் என்னும் ஆய்வு நூல் இருண்ட காலம் என்று ஆய்வாளர்களால் வர்ணிக்கப்பட்ட களப்பிரர் காலத்திற்கு ஒளியூட்டி வரலாற்று தடத்தை செப்பினிட்டது. நகராட்சி பள்ளி ஆசிரியராக நெடுங்காலம் பணியாற்றிய அவர் தன்னுணர்வால், உறுதியான உழைப்பால், தமிழ் பற்றால் பல்கலைக்கழக பேராசிரியர்களும் மதித்து போற்றும் பணிகளை செய்தார். ஆங்கிலம், மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளை கற்று தேர்ந்தவர். சிறந்த வரலாற்று ஆசிரியர், நடுநிலை பெறலாத ஆய்வாளர், மொழியியல் அறிஞர், இலக்கிய திறனாய்வாளர் என்றெல்லாம் போற்றப்பட்ட பன்முகை சிறப்பு கொண்டவர். அவருக்கு மதுரை பல்கலைக்கழகம், அதாவது மதுரை நம்மளுடைய காமராஜ் யூனிவர்சிட்டி, அந்த டைம்ல மதுரை பல்கலைக்கழகம் 1980ஆம் ஆண்டு தமிழ் பேரவை செம்மல் எனும் பட்டம் அளித்து பாராட்டியது. கிறிஸ்துவமும் தமிழும், சமணமும் தமிழும், பௌத்தமும் தமிழும். ஸோ 3 இருக்கு பாருங்க. கிறிஸ்துவமும் தமிழும், சமணமும் தமிழும், பௌத்தமும் தமிழும், மறைந்து போன தமிழ் நூல்கள் போன்ற பல நூல்கள் தமிழ் ஆய்வு வரலாற்றில் மயிலை சீனி வெங்கடசாமி அழியா சிறப்பிடம் பெற்றுள்ளார். போன்ற நூல்களாக ஒரு அழியா சிறப்புகள் அப்படின்றது கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இப்போ 96வது வினா பாருங்க. தமிழகத்தில் களப்பிரர்களுடைய காலம் நம்மளுடைய நார்மல் மக்களால் இல்லாட்டினா தமிழறிஞர்களால் இருண்ட காலம் என வரையறுக்கப்படுகிறது. அடுத்து 97வது வினா பாருங்க. தமிழ் பேரவை செம்மல் என்னும் பட்டம் யாருக்கு அளிக்கப்பட்டது? நம்ம இப்பதான் பார்த்தோம். மயிலை சீனி வேங்கடசாமிக்கு 1980 நம்மளுடைய மதுரை பல்கலைக்கழகம் கொடுத்தது. 98 மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களுடன் பொருந்தாத ஒன்றை தேர்க. அவர் ஒரு ஆய்வாளர் தான், ஆய்வு பண்ணாரு. இலக்கிய திறனாய்வாளர் பண்ணாரு. வரலாற்று ஆசிரியரா வேலை பார்த்தாரு. மருத்துவர் கிடையாது. ஸோ அப்போ பொருந்தாத ஒன்று மருத்துவர். 99வது நான் பாருங்க. செங்குட்டுவன் எந்த மரபை சேர்ந்தவன்? செங்குட்டுவன் சேரன் செங்குட்டுவன் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ சேர மரபு. 100வது நான் பாருங்க. களப்பிரர் கால தமிழகம் என்பது சீனி வேங்கடசாமி அவர்களுடைய ஒரு ஆய்வு நூலாக இருந்தது. ஓகே, ஆய்வு நூல் தான் அவர் நிறைய இயற்றினாரு. ஸோ அந்த துளுவ நாட்டு வரலாறு, களப்பிரர் கால தமிழகம், ஸோ நிறைய பார்த்தோம். ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் சி. ஸோ இப்போ மொத்தம் 100 வினாக்கள் அப்படின்றத பார்த்துருக்கோம். 100க்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் போட்டீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. எல்லா வினாக்களும் ரொம்ப ஸ்டாண்டர்டாகவும் அதே நேரத்தில் ப்ரீவியஸ் கொஸ்டினில் அடிக்கடி கேட்கப்பட்ட வினாக்களும் சிறப்பு தமிழ் வினாக்களும் நம்ம அதிகமாக எடுத்திருக்கோம். இந்த கொஸ்டின் ரொம்ப பயனுள்ள வகையில் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் போட்டீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் போட்டு நம்மளுடைய டெஸ்ட் என்கேஜ்மெண்ட்டாக கொண்டு போகிறீங்க அப்படின்றது எங்களுக்கும் தெரியும். ஸோ இதே மாதிரி அடுத்த டெஸ்ட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ மேலும் இது போன்ற நல்ல தகவலுக்கு நம்ம சேனல் எப்போதும் இணைந்தே இருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.